வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம். இப்போ ஜாதக ரீதியாக ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கோள்கள், இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீன்மைகளை ஒரு மனிதன் பிறந்த நேரத்தை பொறுத்து கணிப்பாங்க ஜோதிடர்கள். அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் சில குழப்பங்கள் இருக்கும். அதாவது குழந்தை வந்து தாயினுடைய கருவிலிருந்து முழுசாக வெளிவந்த அந்த நாளையா இல்லை தலை மட்டும் வெளிவந்தோன்னே அந்த நேரமாக அப்படின்னு அதிலே சில குழப்பங்கள்லாம் இருக்கும். அந்த நேரத்தை கணிச்சு தான் ஜாதகம் எழுதுவாங்க. அதனுடைய பலன்களை பொறுத்து தான் ஒரு மனிதன் வாழும்போது இவனுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன கெட்டது நடக்கும், அந்த மாதிரி ஜோதிடர்கள் கணிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கணித்தாலும் பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் அது வேலை செய்யாது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 30% வேலை செய்யும். மிச்சம் 90% வேலை செய்யாததுக்கு காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறந்த நேரத்தை மட்டும் கணக்கிடக்கூடாது. ஒரு தாய் கர்ப்பம் தரித்த அந்த நேரம், அந்த நேரத்தை சேர்த்து நம்ம கணித்தா மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு 100% துல்லியமாக நம்ம ஜாதக பலன்களை, கிரகங்களுடைய பலன்களை நம்ம சொல்ல முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறையா இடத்துல எல்லா ஊர்கள்லையும் பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஆனால் எல்லோரும் சொல்கிறது நடக்கிறதில்ல. ஒரு சில பேர் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும். ஒரு சில பேர் அதுக்காக முறைப்படி பயிற்சி எடுத்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தெய்வங்களுடைய அருள்னாலையும் சொல்லுவாங்க. ஆனால் மிச்சம் அதில் ஒரு 70% பேர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய வாக்குகள் பார்த்திங்கன்னா சரியாக பலிக்காது. அந்த மாதிரி பலிதமாகாமல் போயிடும். அது இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக விஷ்ணுமாயா சாமியை வச்சு அதுக்குன்னு சில ஒரு வாக்குப்பளித சக்கரம் அப்படிங்கிறத நான் ஒன்று கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா வாக்குப்பளித சக்கரம். இப்போ ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, குறி சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வாக்குப்பளித சக்கரத்தை வச்சு நீங்கள் அமர்ற இடத்துல கீழே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இருக்கிற ரூமில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி இது சின்னதாக ஒரு வாக்குப்பளித சக்கரம். இதை வந்து நம்ம காதோரமாக அப்படி வச்சுக்கிட்டு ஜாதகம் பார்த்து நம்ம சொல்லும் போதும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு 100% நடக்கும். நீங்கள் கரெக்டாக கிரகங்களுடைய அசைவை வச்சு கணித்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ஒரு 50% நீங்கள் சொன்னாலும் பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு அப்படியே நடக்கும். அந்த மாதிரி ஒரு வாக்குப்பளித சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த வாக்குப்பளித சக்கரம். இதையும் ஜோதிடர்கள் முதற்கொண்டு, குறி சொல்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே வாங்கி வச்சு பயனடையலாம். இதில் என்ன ஒரு ரகசியம்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில ஓசைகளை கேட்கும் காதில். இப்போ நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வங்களை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணாலும் சரி, இல்லை குலதெய்வங்களை நினச்சி வழிபாடு பண்ணியும் இந்த வாக்குப்பளித சக்கரத்தை காதில் வைக்கும்போது ஒரு சில பேருக்கு தெய்வங்களுடைய அந்த பேசுகிற ஓசை கேட்கும். நம்மளை தேடி ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்க நம்ம முன்னாடி உட்காந்து அவங்களுடைய கிரகத்தை நம்ம கணித்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க தெய்வங்கள் கூட நமக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லும். அதை நமக்கு காதில் கேட்கும். அந்த மாதிரி தெய்வங்களுடைய அலைவரிசையை நமக்கு கொண்டு வந்து நம்ம காதில் சேர்த்து அவங்களுடைய பலனை நம்ம இன்னும் 100% தெளிவாகவும் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இது எல்லாருக்கும் நடக்காது. இப்போ அந்தளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும். உங்கள் தெய்வத்து மேல் உள்ள பக்தியை நீங்கள் முழுசாக செலுத்தினா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஓசைகளும் உங்களுக்கு கேட்கும். அப்படி இல்லாட்டினா நார்மலாக நீங்கள் இதை வச்சுக்கிட்டு சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து 100% நீங்கள் சொல்கிற ஜாதக பலன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அவங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரி ஒரு அபரிவிதமான ஆற்றல் கொடுக்கக்கூடியதை இந்த வாக்குப்பளித சக்கரம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா சைவமாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாதவங்க, அந்த மாதிரி நபர்கள் இந்த வாக்குப்பளித சக்கரத்தை வாங்கி வச்சு பயனடைஞ்சால் நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதக பலன்கள் பார்த்திங்கன்னா துல்லியமாக இருக்கும். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களுக்கு இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ரொம்ப கெட்ட விஷயம் நடக்க போதுன்னா நீங்கள் நல்லதாகவே சொல்லுங்கள். நீங்கள் நல்லதாக சொல்லும்போது இந்த வாக்குப்பளித சக்கரத்தை வச்சு நீங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்ட விஷயமே ஜாதகத்தில் சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதை மக்கள்கிட்ட சொல்லும்போது, நல்லதாக சொல்லும்போது அவங்களுக்கு அது வந்து நல்லதே நடக்குமே தவிர எந்த கெட்டதும் இதனால் நடக்காது. முழுக்க மக்களின் நன்மைக்காக மட்டுமே இதை எல்லோரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.